பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும் இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 1 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரம் முழுவதும் இந்த பள்ளி மேலாண்மையும் நிர்வாகம் அந்த சப்ஜெக்ட் தான் நம்ம கிளாஸ் இருக்கும். சரிங்களா? இப்ப அந்த யூனிட் 1ல நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான 10 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாமுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது என்ன கொஸ்டின், அதை நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணல சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுக்கு முன்னாடி நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ அந்த பள்ளி மேலாண்மையும் நிர்வாகம் அந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 1ல என்ன கொஸ்டின் பார்க்க போறோம்னா மேலாண்மையின் பண்புகள். இந்த கொஸ்டின் தான் பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல மேலாண்மைனா என்னன்னு சொல்லிட்டோம். அதாவது ஒரு நிறுவனத்தை எடுத்துட்டீங்கன்னா அந்த நிறுவனத்தை முழுமையா மேலாண்மை பண்ணணும். அதுல வேலை பார்க்குற அந்த வேலையாட்கள், அதுக்கு தேவையான பொருட்கள், அதுக்கு தேவையான பொருளாதாரம் எல்லாத்தையும் கரெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ணி அந்த நிறுவனம் கடைசியா அதோட குறிக்கோள் எவ்வளவு லாபம் ஈட்டணும் அப்படின்ற அந்த குறிக்கோளை அடையணும். அதே மாதிரி அதை குறைந்த செலவுல அந்த லாபத்தை அடையணும். அதை கரெக்டா பண்றதுதான் மேலாண்மை அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? இப்ப மேலாண்மை என்ன சொல்றேன், இதோடைய பண்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 9 தலைப்புகள் இந்த கேள்வியில இருக்கு. இந்த 9 தலைப்புகளும் நான் கிளாஸ் இருக்கும்போது கவனிச்சுங்க. இந்த கிளாஸை நீங்க கவனிச்சுட்டாவே ஓனா எழுதிக்கலாம். சரிங்களா? இப்ப பாருங்க, மேலாண்மை என்பது பணியாளர்களையும் பணியை நிர்வகிக்கும் பல்நோக்கு கொண்ட ஒரு உறுப்பாகும். பாத்தீங்களா? மேலாண்மை என்பது பணியாளர்கள், முக்கியமா அந்த பணியாளர்களை மேனேஜ்மெண்ட் பண்றதுதான். அதே மாதிரி பாருங்க, பணியாளர்களையும் பணியையும் நிர்வகிக்கும் பல்நோக்கு கொண்ட ஓர் உறுப்பாகும். சரிங்களா? மேலாண்மை பண்புகள் பின்வருமாறு. மொத்தம் 9 தலைப்புகள் சொல்றேன், நல்லா கொஞ்சம். ஃபர்ஸ்ட் ஒன்ன பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் தலைப்புல சொல்லல, ஒவ்வொன்றா நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன்னு பாருங்க, மேலாண்மை என்பது ஒரு செயல்பாடு. மேலாண்மை என்பது ஒரு செயல்பாடு தான், கண்காணிக்கிறது மட்டும் கிடையாது. மேலாண்மை என்பது ஒரு செயல்பாடுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, மேலாண்மை என்பது ஒரு நோக்கத்தோடு கூடிய செயல்பாடு. நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த வருஷ முடிவுல இந்த நிறுவனம் இவ்வளவு லாபம் சம்பாதிக்கணும், செலவும் கம்மியா இருக்கணும், அதுதான் அந்த நோக்கத்தோடு தான் நம்ம செயல்படுறோம். இப்போ ஒரு பள்ளி எடுத்துட்டீங்கன்னா எல்லா மாணவரையும் பாஸ் பண்ண வைக்கணும், எல்லா மாணவர்களையும் நல்ல மதிப்பெண் எடுக்க வைக்கணும் அப்படின்ற குறிக்கோள் தான் அந்த கிளாஸ் எடுக்கிறோம், அவங்க டெஸ்ட் வைக்கிற எல்லாமே பண்றோம். அதுதான் அந்த நோக்கத்தோடு கூடியதுன்னு சொல்லுவாங்க. மூணாவது பாருங்க, மேலாண்மை என்பது ஒரு சமூக செயல்பாடு. நல்லா கொஞ்சம் என்ன சார் மேலாண்மை ஒரு சமூக செயல்பாடு? மேலாண்மை என்பது பணியாளர்களை மேலாண்மை பண்றது. பணியாளர்கள் நல்லபடியா வேலை செஞ்சு நல்லபடியா சம்பாதிச்சா அது சமுதாயத்துக்கு நல்லது தானே. அப்போ ஒரு மேலாண்மை பாருங்க, ஒரு நிறுவனத்தை கரெக்டா மெயின்டைன் பண்றது அது சமுதாயத்துக்கும் நல்லது அப்படி சொல்றாங்க. அதுதான் பாருங்க, இது ஒரு சமூக செயல்பாடு அப்படி சொல்றாங்க. அடுத்து பாருங்க, மேலாண்மை என்பது அறிவியல் கலை ஆகிய இரண்டும் சேர்ந்தது. மேலாண்மை என்பது ஒரு ஆர்ட்னு சொல்றாங்க. சரிங்களா? அது ஒரு கலை. அடுத்து பாருங்க 5, மேலாண்மை என்பது ஒரு குழுவின் முயற்சிகளுடன் தொடர்பு கொண்டது. ஒரு குழு இருக்கும், அந்த குழுவுடைய தொடர்ந்து அது செயல்படுறதா அந்த குழு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, மேலாண்மை என்பது மற்றவர்களை கொண்டு வேலைகளை செய்து முடித்தல். 7 பாருங்க, மேலாண்மை ஒரு ஒருங்கிணைக்கும் செயல்பாடு. 8 பாருங்க, மேலாண்மை லாபத்தை உச்சளவு உயர்த்துவதை நோக்கமாக கொண்டது. உச்சளவு அந்த லாபத்தை உயர்த்த நோக்கமாக கொண்டது சொல்றாங்க. அடுத்து பாருங்க, மேலாண்மை ஓர் உயர் தொழில். ஒர்க்கர்ஸ் கருத்தா மேலாண்மை சரியா தான் ஒர்க்கர்ஸ் கரெக்டா இருப்பாங்க. சரிங்களா? சரி, ரைட். இப்போ ஒவ்வொரு தலைப்பா சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மேலாண்மை என்பது ஒரு செயல்பாடு. இந்த செயல்பாடு என்ன சார், ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு, நல்லா கவனிங்க. மனித வளம் மற்றும் ஏனைய பொருள்சார் வளங்களை திறம்பட பயன்படுத்துவது தொடர்பான ஒரு செயல்பாடே மேலாண்மை. பாருங்க, மனித வளம் மற்றும் ஏனைய பொருட்கள். 5 பேர் வேலை பார்க்குற இடத்துல 10 பேர் வேலைக்கு வைக்க முடியுமா? 5 பேர் வேலை பார்க்குற இடத்துல வெறும் 2 பேர் வைக்க முடியுமா? முடியாது. அந்த வேலைக்கு எத்தனை ஆட்கள் தேவைப்படும், அந்த வேலைக்கு எவ்வளவு பொருளாதாரம் தேவைப்படும், அதை கரெக்டா செய்யணும். அதுதான் பாருங்க, மேலாண்மை என்பது செயல்பாடு. மனித வளம் மற்றும் ஏனைய பொருள்சார் வளங்களை திறம்பட பயன்படுத்துவது, அதான் முக்கியம். திறம்பட பயன்படுத்துவது தொடர்பான ஒரு செயல்பாடே மேலாண்மை ஆகும். எழுதலாமா? செகண்ட் பாயிண்ட் பாருங்க, மேலாண்மை என்பது
நோக்கத்தோடு கூடிய செயல்பாடு. நோக்கம் இல்லாம எந்த ஒரு மேலாண்மையும் இருக்காது. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. முதல் பாயிண்ட் பாருங்க, இது தெளிவாக வரையறுக்கப்பட்ட குறிக்கோள்களை அடைவதை நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. இப்போ ஒரு கார் நிறுவனத்தை எடுத்துட்டீங்கன்னா, இந்த வருஷம் இவ்வளவு கார் உற்பத்தி பண்ணணும், இந்த வருஷம் இவ்வளவு காரை சேல்ஸ் பண்ணணும், இந்த வருஷத்துல நம்ம நிறுவனத்துடைய லாபம் இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றோம். பாத்தீங்களா? அதைத்தான் சொல்றாங்க பாருங்க. இது தெளிவாக வரையறுக்கப்பட்ட குறிக்கோள்களை அடைவதை நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. செகண்ட் பாருங்க, நிறுவனங்களின் நோக்கம் லாபம் ஈட்டும் வகையிலும் உபயோகிப்பவர்களுக்கு திருப்தி அளிப்பதாகவும் பொருட்களை உற்பத்தி செய்வதாகவும். பாருங்க, லாபம் இருக்கணும், அதை வந்து பயன்படுத்துறவர்களுக்கு திருப்தி இருக்கணும். சரிங்களா? அதுதான் சரியான மேலாண்மை. மூணாவது பாருங்க, மேலாண்மை என்பது எப்போதும் இலக்கை நோக்கமாக கொண்டு செயல்படும். அந்த லாபத்தை அடையணும், அந்த நோக்கமாக தான் கொண்டு செயல்படும். இப்போ உங்களுக்கு டவுட் வரும், சார் நம்ம படிக்கிறது வந்து நிறுவனத்தை பற்றி படிக்கல, பிஎட், இப்போ வந்து மேலாண்மைனா என்னதான் சொல்றேன், இதுக்கு பிறகுதான் பள்ளியில எப்படி மேலாண்மை பண்ணணும் அப்படிங்கிற டாபிக் அடுத்தடுத்தா வரும். சரிங்களா? அடுத்து பாருங்க, மூணாவது பாயிண்ட், மேலாண்மை என்பது ஒரு சமூக செயல்பாடு. இதுல பாருங்க 2 பாயிண்ட் இருக்கு. 2 பாயிண்ட் என்ன பாருங்க. முதல் பாயிண்ட் பாருங்க, அனைத்து வணிக நிறுவனங்களும் மனிதர்களை கொண்டு கட்டமைக்கப்படுவதால் அவை அனைத்துமே சமூக நிறுவனங்களாகும். மனிதர்கள் தான் சமுதாயம், சமுதாயம் தான் மனிதர்கள். எந்த ஒரு நிறுவனம் எடுத்தாலும் மனிதர்களை கொண்டு தான் கட்டமைக்கிறாங்க. சோ மேலாண்மை என்பது ஒரு சமூக செயல்பாடு தான் அப்படின்னு சொல்றாங்க. 2வது பாயிண்ட் பாருங்க, நிறுவன மேலாண்மை அவர்களை கட்டுப்படுத்தவும் ஒழுங்கமைக்கவும் மற்றும் ஊக்கப்படுத்த வேண்டும். அந்த நிறுவன மேலாண்மை வந்து அவங்களை கட்டுப்படுத்தணும், ஒழுங்கமைக்கணும், அடுத்து பாருங்க ஊக்கப்படுத்துவதாகவும் இருக்க வேண்டும். சரிங்களா? இந்த 3 பாயிண்ட் தான், இந்த 2 பாயிண்ட் தான். அடுத்து 4வது பாயிண்ட் பாருங்க, மேலாண்மை என்பது அறிவியல், கலை ஆகிய இரண்டும் சேர்ந்ததாகும். மேலாண்மை என்பது வெறுமனே இயந்திரத்தனமா செய்யறதில்ல, அது ஒரு கலை. ஏன்னா இன்னொரு நாள்கிட்ட வேலை வாங்குறோம், அந்த டைமுக்குள்ள வேலை வாங்குறோம், அந்த ப்ரொடக்ஷனை கரெக்டா அந்த டைமுக்குள்ள கொண்டு வரணும். அது வந்து ஒரு கலை. எப்படி ஒவ்வொரு இப்ப 100 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியா இருப்பாங்க. இப்ப நம்ம ஒரு கிளாஸ் இருக்க வகுப்புல 40 மாணவர்களுக்கான 40 மாணவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பான். சரிங்களா? அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம சொல்லிக் கொடுத்து, அதே மாதிரி நிறுவனத்தில் அவங்களுக்கு ஏத்த மாதிரி பழகி அந்த அவங்க எதிர்பார்க்கிற லாபத்தை கொண்டு வரணும். அதுதான் சொல்றாங்க பாருங்க. பாருங்க, கோட்பாட்டு அறிவுக்கு துணையாகவும் அதனை முழுமைப்படுத்துவதாகவும் விளங்கிட வேண்டும். பாத்தீங்களா? அந்த கோட்பாடு வந்து, அதாவது அவங்க எய்ம் பண்ற குறிக்கோள், அதை சொல்றாங்க. 2வது பாருங்க, அவை இரண்டுமே நிர்வாகத்திற்கு முக்கியமானவையாகும். நல்லா கவனிச்சுக்க, கோட்பாட்டு அறிவுக்கு துணையாகவும் அதனை முழுமைப்படுத்துவதாக விளங்க வேண்டும். இந்த 2மே வந்து மேலாண்மைக்கு முக்கியமானது சொல்றாங்க. 3வது பாருங்க, அவை ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போன்றவை, இரண்டிலிருந்துமே சிறந்தவற்றை பெறுதல் வேண்டும். அவ்வளவுதான். அடுத்த 5வது பாருங்க, மேலாண்மை என்பது ஒரு குழுவின் முயற்சிகளுடன் தொடர்பு கொண்டது. ஒரு குழுவை தான் நியமிப்பாங்க மேலாண்மைக்கு. சரிங்களா? அதை சொல்ல பாருங்க, மேலாண்மை என்பது மனிதர்களை நிர்வகிப்பதே அன்றி பொருட்களை நிர்வகிப்பது. மனிதர்கள் நிர்வகிச்சாவே பொருட்கள் சரியா வந்துடும். சரிங்களா? என்ன பாருங்க, வணிக செயல்முறைகள் குழு செயல்முறைகள் ஆகும். இந்த வணிக செயல்முறைகள் என்னது? குழு செயல்முறைகள் தான். ப்ராடக்ட் ஒரு பொருளை உற்பத்தி பண்றாங்க, அது கிராமத்து வரைக்கும் கொண்டு வரணும்னா எல்லாமே ஒரு கூட்டு முயற்சி தான். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஒரு சிறந்த நிர்வாகம் தனது பணியாட்களை எழுச்சியூட்டி அவர்களை வேலை செய்யும் விருப்பத்தை அதிகரிக்க வேண்டும். பாத்தீங்களா? ஒரு நிறுவனம் மேலாண்மைன்றது அந்த பணியாளர்களை ஊக்கப்படுத்தி அந்த பணியாளர்களை வேலை செய்ய விரும்புகிற அளவுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, மேலாண்மை என்பது 6வது பாருங்க, மேலாண்மை என்பது மற்றவர்களை கொண்டு வேலைகளை செய்து முடித்தல். மேலாண்மை என்னது? மற்றவங்களை வேலை செய்ய வைக்கிறதா. அடுத்தா பாருங்க, இதுல வந்து 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு மேலாளர் எந்த ஒரு வேலையையும் தானே செய்வதில்லை, அவர் அந்த வேலையை மற்றவர்களை கொண்டோ மற்றவுடன் சேர்ந்தோ அல்லது மற்றவர்கள் மூலமாகவோ செய்து முடிக்கிறார். 2வது பாயிண்ட் பாருங்க, அவர் தொழில்நுட்ப, மனிதநேய மற்றும் உளவியல் சார் திறன்களை கையாண்டு அவர்கள் தமது திறமைகளை வளர்த்து கொள்ள வழிகாட்டுகிறார். சரிங்களா? அடுத்து 7வது பாயிண்ட் பாருங்க, மேலாண்மை ஒருங்கிணைக்கும் செயல்பாடு. அதனால சார் ஒருங்கிணைக்கும் செயல்பாடு பாருங்க, மேலாண்மை என்பது ஒரு ஒருங்கிணைக்கும் செயல்பாடாகும். 2 பாருங்க, மேலாண்மை என்னும் செயல்பாடு மனிதர்கள், இயந்திரங்கள், பொருட்களை ஒருங்கிணைப்பதன் மூலம். ஒரு நிறுவனம் எடுத்தா மனிதர்கள் இருப்பாங்க, பொருட்கள் இருக்கும், இயந்திரங்கள் இருக்கும், அது எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து தொய்வின்றி செயல்படுத்துறது தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மேலாண்மை ஒரு ஒருங்கிணைக்கும் செயல்பாடாகும். சரிங்களா? அடுத்து 8வது பாயிண்ட் பாருங்க, மேலாண்மை லாபத்தை உச்சளவு உயர்த்துவதை நோக்கமாக கொண்டு வேண்டும். ஒரு நிறுவனத்தோட லாபத்தை உச்சளவு கொண்டு வரதான் அவ்வளவு உழைக்கிறாங்க. அதே ஒரு பள்ளி எடுத்துட்டு எல்லா மாணவர்களையும் பாஸ் பண்ண வைக்கிறாங்க, எல்லா மாணவரும் நல்ல மார்க் எடுக்க தான் உழைக்கிறாங்க. அதான் பாருங்க, உகந்த அளவு மனித வளங்கள் மற்றும் மனிதர்கள் சாரா வளங்களை பயன்படுத்தி நிறுவனத்திற்கு
உயரளவு லாபத்தை ஈட்டுவது என்பதே இதன் குறிக்கோளாகும். ரெண்டு பாருங்க, நிறுவனம் விரும்பும் முடிவுகளை மேலாண்மை பெற்றுத்தர வேண்டும் என்பதே நிறுவன உரிமையாளர்களின் எதிர்பார்ப்பு. நிறுவனம் என்ன எதிர்பார்க்குது அதை மேலாண்மை பண்றவங்க செஞ்சு காட்டணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, மேலாண்மை ஓர் உயர் தொழில் ஆகும். பாருங்க, இந்த நவீன காலத்தில் மேலாண்மை என்பது மற்ற அங்கீகரிக்கப்பட்ட உயர் தொழிலைப் போலவே ஓர் உயர் தொழில் ஆகும். மேலாண்மையும் ஒரு உயர் தொழில் தான். மேலாண்மையும் குறிப்பிட்ட சில கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அடிப்படையாக கொண்டது. அடுத்து பாருங்க, அவற்றை நடைமுறையில் செயல்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் உருவாகி வருகிறது. அதனால சார் நடைமுறை செய்யணும். இப்போ இவ்வளவு நேரம் ஒர்க்கர்ஸ் வேலை வாங்கினா அவ்வளவு நேரம் தான் வாங்கணும். நம்ம லாப உச்சம்ன்றதுக்காக அவன் எவ்வளவு நேரம் வேலை வாங்கிடக்கூடாது. அப்படியே வேலை கூட வாங்கினா அதுக்கேற்ற நம்ம சேலரி கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வரவை குறிப்பிட்டு தான் அந்த மேலாண்மை இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல